வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரைஸ்க்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் இந்த வேர்க்கடலையும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. நம்ம ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கணும். இப்போது இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. லெமன் ஜூஸ் நம்ம டைரெக்டாக ஆயிலில் சேர்க்கக்கூடாது, அதனால் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் நான் சேர்க்குறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். லெமன் ரைஸ்க்கு ரைஸ் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. இது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர்க்காச்சும் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் தான் அட்டகாசமான காம்பினேஷன். உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.